ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்காகவும் நல்ல ஹெல்தியான ஸ்கின், ஹேர், அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்காக ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்ஸ் நான் குடிக்கிறத சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நான் ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் மில்க்ல தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மோஸ்ட்லி பிளான்ட் பேஸ்டு மில்க் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளான்ட் பேஸ்டு மில்க் எப்படி பண்றது அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் மில்க் உங்களுக்கு சொல்ல போறேன். இது கேஷ்யூ, ஆல்மண்ட், சோயாபீன், அப்புறம் ஓட்ஸ், இந்த 4 வச்சு நம்ம மில்க் ரெடி பண்ணிடலாம். இந்த மில்க் வச்சு தான் நெக்ஸ்ட் வர வீடியோல நான் எப்படி இந்த குட் மார்னிங் ட்ரிங்க்ஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ்யூ ஓவர் நைட் நீங்க எப்பவுமே சோக் பண்ணவே கூடாது. கேஷ்யூ ஓவர் நைட் சோக் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். அதனால 1 hour முன்னாடி சோக் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது நமக்கு ரொம்ப தேவை. பிகாஸ் குட் ஃபேட் இருந்தாதான் ஸ்கின் சாகியா, ப்ரௌனியாலாம் ஆகாது. ஸோ கேஷ்யூ ரொம்ப எடுத்துக்கலனா கூட ஜஸ்ட் 15 நம்பர்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. இது இதை விட அதிகமா இருக்கும். ஆல்மண்ட் ரொம்ப ஹெல்தி, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 30 ஆல்மண்ட்ஸ் போல ஓவர் நைட் சோக் பண்ணி அதுல இருந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக ஆல்மண்ட்ஸ் ஓவர் நைட் சோக் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்க ஃபேட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அதுக்காக தான். அடுத்து ஓட்ஸ். உங்ககிட்ட ரோஸ்டட் ஓட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்ஸ் 1 hour முன்னாடியே சோக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம பால் எடுக்கலாம். பட் என்கிட்ட ரோஸ்டட் ஓட்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஓட்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் அப்படியே வாட்டர் ஊற்றி இதுல இருந்து பால் எடுத்துருவேன். அடுத்து சோயா பீன். இது சின்ன சின்னதா இருக்கும் நீங்க வாங்கும்போது. இது ஓவர் நைட் சோக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடும். நீங்க சோயா பீன் கடையில கேட்டாலே தருவாங்க. நம்ம கவு மில்க் யூஸ் பண்றோம்ல, அந்த கவு மில்க்ல இருக்கிற A to Z எனர்ஜி அப்படியே சோயா மில்க்ல இருக்கு. மற்ற 3 மில்க்லயும் வேற வேற விதமான நியூட்ரியன்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. எதுக்காக கவு மில்க் நம்ம வெயிட் லாஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ஸ்கிப் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய ஃபேட் இருக்கும் அண்ட் சுகர் கண்டென்ட் இருக்கும். இந்த ரெண்டுமே வெயிட் லாஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணாது. அதனாலதான் நம்ம கவு மில்க ஸ்கிப் பண்றோம். பட் இந்த மில்க் எதுவுமே பிடிக்காதவங்க யூ கேன் கோ ஃபார் a skimmed milk option. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். 1 hour முன்னாடி சோக் பண்ண கேஷ்யூஸோட வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. அதே வாட்டரை யூஸ் பண்ண வேண்டாம். 1 hour முன்னாடி சோக் பண்ண கேஷ்யூஸோட வாட்டர் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த கேஷ்யூஸை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு வேற வாட்டரை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் அடிப்பேன். கேஷ்யூஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்ல பெரிய ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான மில்க் எவ்வளோ, 1 கிளாஸ்னா அந்த கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றி சூப்பராக அடித்து எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்மளோட கேஷ்யூ மில்க் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடுவோம். இந்த கேஷ்யூ மில்க் வச்சு தான் நான் குட் மார்னிங் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். செம்மையாக வெயிட் லாஸ் ஆகும். சூப்பராக என்னோட ஸ்கின், ஹேர் எல்லாமே மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் மில்க் பண்ணிடலாம் வாங்க. அடுத்து இதே பிளெண்டரில் நான் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 cup ஆஃப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 cup ஆஃப் ஓட்ஸ் ஃபஸ்ட்டு பிளெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் ஆகுறதுக்கு, நல்லா மில்க் வர்றதுக்காக நம்ம நமக்கு எவ்வளோ மில்க் தேவையோ அவ்வளோ அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் மில்க்கும் ரெடி. ஓட்ஸ் மில்கை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணலனா கூட அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஓட்ஸ் மில்கில் நம்ம ரெடி பண்ணுற ஜூஸுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி மில்க் மட்டும் நம்ம எடுத்துப்போம். நம்மளோட ஓட்ஸ் மில்க் ரெடி. அடுத்து நம்ம ஆல்மண்ட் மில்க் ரெடி பண்ணிடலாம். ஆல்மண்ட் மில்க்குக்கு ஆல்ரெடி சோக் பண்ணி பீல் பண்ணி வச்சிருக்கிற ஆல்மண்ட்ஸ் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வாட்டர் போட்டு எல்லாத்தையும் சூப்பராக பிளெண்ட் பண்ணிடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ மில்க் வேணுமோ அவ்வளோ வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் மில்க் எடுத்துக்கலாம். ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஆல்மண்ட் மில்க்கும் ரெடி ஆயிருச்சு. இதை நான் ஸ்ட்ரெயின்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இந்த மில்கை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இது கூட 2 டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே கூட நீங்க குடிச்சிடலாம். இந்த மில்கை செமையா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்மளோட சோயா பீன் மில்க். ஓவர் நைட் சோக் பண்ண சோயா பீனோட வாட்டரை மட்டும் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பிளெண்ட் பண்ண மிக்ஸி ஜார்லயே நான் இந்த சோயா பீனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி இதை நல்லா அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் இதை காசணும். எதுக்கு அப்படின்னா இப்போ கவு மில்க் கூட நம்ம கடையில் வாங்குற பால் கூட காசுறோம்ல, அந்த ரா ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி சோயாபீன்லையும் அந்த ரா ஸ்மெல் இருக்கும். பட் நம்ம கேஷ்யூ,
ஆல்மண்ட் அதுலலாம் ரா ஸ்மெல் இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ருவோம். பட் சோயாபீனில் இருந்தால் நமக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ அடித்ததுக்கப்புறம் இதை காசணும். சரி வாங்க அடித்து எடுத்துப்போம் தண்ணி ஊற்றி. அவ்வளோதான், சோயா மில்க் அடித்து எடுத்தாச்சு. நான் வந்து இதை காசணும் அப்படின்றதுக்காக 100 கிராம் சோயா ஊற்றி 3 கிளாஸ் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த மில்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 3 to 4 days வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த அடித்து எடுத்து சோயா பாலை வடிகட்டி காசிடுவோம். ஒரு கடாய் இல்லைன்னா பேன்ல இந்த சோயா மில்கை வடிகட்டி அப்படியே சேர்த்துக்கோங்க. வடிகட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாலை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா வந்து அடி பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சரி திக்காவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் நான். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு மேலே வந்து அப்படியே நொரையா ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் போட்டுடலாம். இல்லைனா வந்து இந்த ரா ஃப்ளேவர் வந்து நிறைய இருக்கும். அதில் காசிடுவோம். இங்கே பாருங்கள், காசிட்டே இருக்கணும். அது வந்து கரண்டி விட்டு கலந்துட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஓரத்தில் இந்த மாதிரி நொரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், என்னோடய பாலும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளாஸில் சர்வ் பண்ணிடுவேன். இந்த பாலை நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இது கூட வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா வந்து 2 பேரிச்சம்பழம் அதெல்லாம் வந்து சேர்த்து குடிச்சுக்கோங்க. இல்லைனா அந்த ரா ஸ்மெல் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் குடிக்க பழகிடும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் கிளாஸில். அவ்வளோதான், நம்மளோட 4 மில்க்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தால் பேரிச்சம்பழம் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம், ஸ்ட்ராபெரி சேர்த்து அடிச்சுக்கலாம், நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்து இதை வந்து இன்டேக் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த எல்லா மில்க்ஸ் வச்சு தான் வந்து ஜூஸஸ் குடிப்பேன். ஸோ அந்த ஜூஸ் ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு ரம்யாஸ் ரெசிபி. தேங்க்யூ ஆல் ஸோ மச். பாய்.